ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பொங்கல் மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். அண்டு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஃபார் லாங் லாஸ்டிங் மேக்கப். அண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் லாக்மே பீச் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ மாய்ஸ்சரைசராக. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ஆயிலி ஸ்கின் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை அவுட் பண்ணலாம். ஓகே, சுத்தமாக க்ரீஸ் ஆகாது. அண்ட் தென் நான் ஒரு மேக்கப் ஃபிக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி நான் ப்ரைமர் இப்போலாம் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மேக்கப் ஃபிக்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஃபவுண்டேஷனுக்காக சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் வந்து 60 லூங்கோ. ஓகே, ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். சப்போஸ் இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் இங்கே பாருங்கள், ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் கண்டிப்பாக ஒரு மீடியம் கவரேஜ் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கலர் கரெக்ஷன் வந்து நான் பண்ணலை, பிகாஸ் என்னோடய ஸ்கின்னில் அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் இல்லை. ஸோ உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது க்ரே ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் நான் இது எல்லாமே செட் பண்ணுறதுக்காக ஃபுல் காம்பேக்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரம் மேபிளின் நியூயார்க். ஓகே, ஸோ இது சூப்பராக ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்குது. அண்ட் ஷேட் வந்து 330. எஸ், ஸோ இதை வந்து நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபுல் கவரேஜ் போகாமல் ஜஸ்ட் மீடியம் கவரேஜ் டு லைட் கவரேஜ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிகாஸ் ஃபெஸ்டிவல் டைம் வீட்டில் தான் கொண்டாட போகிறோம். ஸோ ஒரு நியூட்ரலான லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஷேடோவுக்கு வந்து இந்த ரெட் கலர் நான் எடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு என்னோடய சாரீக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய க்ரீஸ் அண்ட் லிட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஸ்மோக் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் பிரைட் அட்டன் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக மேக்கப் முடிக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து தென் நீங்கள் அதை பிளண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது செம்ம சீம்லெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரியாது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் எங்கே வந்து எண்ட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு சீம்லெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் இந்தளவுக்கு ஐ மேக்கப் வந்து பண்ணணும்னு ஆசைப்படலைன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ஸ்கிப் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் டுட்டோரியல் நான் இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரம் சேம் ஃப்ளஃபி ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நான் அதை நல்லா பிளண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா ஒரு ஷிம்மர் ஷேடு, இந்த ஷேடை வந்து நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஒரு ஷைன் வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய வாட்டர் லிட்டில் வந்து. ஸோ பாட்டம்லேயும் அப்ளை பண்ணுவேன் அண்ட் அப்பர் லிட்லேயும் நான் ஜஸ்ட்டு ஸ்மோக் அவுட் மாதிரி பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஐலைனர் வச்சு நான் அதை இன்னும் திக்காக பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே திக்காக உங்களோட ஐ மேக்கப் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஐலைனர் வந்து ஃப்ரம் கொலோசல் சூப்பர் ஜெட் பிளாக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அண்டு ஒர்த் த மணி. செம்மையாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பெரிய விங்ஸ் அந்த மாதிரிலாம் வரையாமல் ஜஸ்ட்டு குட்டியான விங் தான் வரைஞ்சிருக்கேன் நான். என்னோடய கண்ணுக்கு ஏற்ற விங்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஸோ அகெயின் மேப்ளின்லேருந்து இந்த கொலோசல் மஸ்காரா எடுத்திருக்கேன். நல்ல ஒரு மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னுலாம் இல்லை, பட் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான மஸ்காரா. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை அவுட் பண்ணலாம். நான் ஆன் டெய்லி பேஸஸ் ஆர்எல்ஸ் ஃபங்க்ஷன் டைம்னால் நான் வாட்டர் ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் நல்ல மஸ்காராவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட்டர் ப்ரூஃப் வந்து ரொம்ப ரேர் நான் யூஸ் பண்ணுறது இந்த மஸ்காரா விஷயத்தில் மட்டும். அண்ட் தென் நான் வந்து ஒரு ஜெல் ஐலைனர் எடுத்து
அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய வாட்டர் பாட்டம் லைனில் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட்டு பிளாக் ஐ ஷேடோ மட்டுமே வச்சு நான் ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த ரெட் ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணல என்னோடய வாட்டர் பாட்டம் லைனில். ஸோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணும்போது உங்களோட காஜல் வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்டு ஃபுல்லாக ஸ்மட்ச் ஆகாது கண்ணு ஃபுல்லாக. அண்ட் தென் கன்சீலரும் யூஸ் பண்ணல. எஸ், எனக்கு கன்சீலர் யூஸ் பண்ண பிடிக்காது. ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். கன்சீலர் வந்து கொஞ்சம் நான் என்னோடய ஃபேஸ்க்கு மினிமலாக யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் தென் ஐப்ரோஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கேமரா. ஸோ இதோட ஃபுல் டுட்டோரியல் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் என்னோடய சேனலில். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டி ஐ ஷேடோ பேலட்லேருந்து எடுத்து ஒரு ஷிம்மர் பிங்கி ஷேட் எடுத்து நான் ஜஸ்ட்டு லைட்டு ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். செம்மையாக ஒர்க் ஆகுது கேர்ள்ஸ், செம்மையாக இருக்குது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் பிரைட்ஸுக்கு நீங்கள் சடனாக நீங்கள் ப்ளஷ்ஷை மறந்துட்டிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இது நேரில் பார்க்கும்போது. எனக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது அந்த ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபினிஷ் கொடுத்துச்சு. அண்ட் சேம் இந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து வெரி லைட்டாக நான் என்னோடய ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வேணும்னா இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபெஸ்டிவல் டைமில். ஸோ நோஸ் கான்டூரிங் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லைட்டாக ஜா லைனில் நான் ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு நான் வந்து L18 லிப்ஸ்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ எஸ், L18 பிராண்டில் இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கோட நேம் வந்து வேலண்டைன் பிங்க். ஒரு வாட்டி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த லிப் ஷேடை வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். செமி மேட் ஃபினிஷு. ஸோ க்ளாஸியாகவும் இருக்கும், மேட்டாகவும் இருக்கும். 2 in 1 சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணிட்ட பிறகு என்னோடய சாரியை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எஸ், இதுதான் சிம்பிளான ஒரு லுக். ஐ மேக்கப் உங்களுக்கு தேவையில்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி ஆகிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரெடி ஆவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல். பாய். லவ் யூ ஆல்.